தொகுதி பங்கீடு பற்றி இன்னும் நாங்கள் முடிவு தேர்தலுக்கு ரொம்ப குறைவான காலமா இருக்கிறது பாக்குறாங்க. இல்லை, தேர்தல் அறிவிக்கப்படவே இல்லையே. தேர்தல் அறிவிச்சோம்னா காலம் நிறைய இருக்குது. அதாவது பிரதமர் வருகை நீங்கள்லாம் பார்த்தீங்க. மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டம், அதன் பிறகு மதுரையில் நடைபெற்ற கூட்டம் மிக பிரம்மாண்டமான ஒரு எழுச்சியை தந்திருக்கிறது. தமிழகத்தில் இன்னைக்கு நடைபெறுகிற ஒரு காட்டு தர்பார் ஆட்சி, ஒரு கஞ்சா ஆட்சி, பெண்கள் நடமாட முடியாத ஒரு ஆட்சி, சிறு குழந்தைகள் நடக்க முடியாத ஒரு காட்சி தான் இப்போ இந்த ஆட்சி நடக்குது. கஞ்சா போட்டுக்கிட்டு ரோட்டில் வர்றவங்க போகிறவங்களாம் வெட்டுறாங்க. ஏதோ புதுசாக வெட்டுறாங்கன்னு இல்லை, டெய்லி ஒவ்வொரு ஊர்லேயும் வெட்டுறாங்க. அது என்ன காரணம்னே தெரியல. திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊரில் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் நடந்திருக்கு. ஆக சொத்து வரி உயர்வு பார்த்தீங்கன்னா 300 மடங்கு அதிகம். இன்னைக்கு மின் கட்டண உயர்வு 300 மடங்கு அதிகம். ஒரு ஆண்டுக்கு சிறு குறு தொழில் வச்சிருக்கவங்களுக்கு 6% ஆண்டு ஒன்றிற்கு அறிவிக்கப்படாத மின் கட்டண உயர்வு. சரி, தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதையும் பண்ணியிருக்காங்கன்னா 1-2 செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யவே இல்லை. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தரேன்னு சொன்னாங்க. 28 மாதம் 1000 ரூபா தரல. பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு தான் கொடுத்தாங்க. ஆனால் பொங்கலுக்கு போன வருஷம் முந்தின வருஷம் கொடுக்கல, இப்போ தான் கொடுக்காங்க. கோடைக்கால விடுமுறைன்னு இப்போ ரூபா கொடுக்க எதுக்காக? ஓட்டுக்காக. மக்கள் இதையெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு கிராமத்தில் உள்ள சாதாரண மக்களும் இந்த ஆட்சியினுடைய அவல நிலைமையை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்த ஆட்சி எத்தனை கூட்டணி வச்சாலும் சரி, அவங்க எப்படி நடந்தாலும் சரி, தேர்தல் முடிந்த பிறகு ஆட்சி மாற்றம் உறுதினா மக்கள் தீர்மானித்து விட்டார். ஆளுநர் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆளுநர் வெஸ்ட் பெங்கால் போயிருக்காரு, புதிய ஆளுநராக இங்கே அடிஷனலாக போட்டுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? திடீர்னு மாற்றப்பட்டிருக்காங்க தேர்தல் சமயத்தில். இல்லை, ஆளுநர் வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை.